விஜய் சூப்பர் ஸ்டார்னு சில ஆட்களை வச்சு காசு கொடுத்து சொல்ல வச்சுட்டார். அது வேற விடுங்க. விஜயுடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மசாலா தான் அதிகமாக இருக்கும். இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க துப்பாக்கி கொடுத்ததில்லை. அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் போனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் இந்த படத்துக்கு வருவாங்க. உங்கள் சொந்த சித்தி பையனுக்கே நீங்கள் தரல, வாய்ப்பு தரல, என்கரேஜ் பண்ணல. எப்படி நீங்கள் விஜய் சிவகார்த்திகேயனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க? சும்மா தற்கூரித்தனமாக பேசிக்கிறது, நன்றி கிட்டத்தனமாக. நான் அவர் தான் இவரை படிக்க வச்சாரா, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா, அவரை வச்சு தான் விஜய் தான் அவருக்கு படம் கொடுத்தாரா, விஜய் தான் சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக உருவாக்குனாரா, என்ன சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ணல. 3 நாள் ஓடிடும். அது கலெக்ஷன்லாம் எடுத்தோம். கடைசி படம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்கு பிறகு நீங்கள் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டீங்க. அது கடைசி படங்கிறதுக்கால கடைசியாக ஒருத்தர் பார்த்துட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் கடைசியாக பார்த்துட்டு போவாங்க. இவர் காசு கொடுத்து வாடகை வாய்கள் நிறைய வச்சுருக்காரு விஜய். அதுக்குன்னு காசு கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்குன்னு இவருக்குன்னு அந்த தூபம் போடுறதுக்கு அல்லகைகள் நிறைய இருக்குது. வணக்கம். இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலுமே ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது மேலும் மேலும் எப்படி போகும், இதை பற்றி எல்லாமே ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு மாசமா ஒரு டாப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. இந்த கிளாஷ்க்கு முக்கியமான காரணம் யார் சார்? சிவகார்த்திகேயனா இல்லை உதயநிதி ஸ்டாலின்? உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் கொண்டு இழுத்து விடுறாங்க. அவரை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்க ரிலீஸ் பண்ணுற தைரியத்தில் தான் அவங்களுக்கான தேட்டர்ஸ் நிறைய இருக்குது. அவங்க ஏறக்குறைய ஒரு 500 தேட்டரு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்குது. அந்த தேட்டர்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஈஸியாக கொஞ்சம் போயிடும். தேட்டர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது ஏற்படும். அதனால் அவங்களுக்கு அந்த தேட்டர்ஸ் அவங்க இருக்கிறனால ஈஸியாக உதயநிதி பேர் சொல்கிறாங்க. உதயநிதி சுத்தமாக அவர் அரசியலில் இப்போ முழுக்க அரசியலில் இருக்கார். இப்போதைக்கு தேர்தலுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு சூடு பிடிச்சிருக்கு 2026. அவருக்கு அந்த வேலைகளே நிறைய இருக்குது. இதை யார் பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம செண்பகமூர்த்தியும் ராஜான் அவங்க தான் ரெட் ஜெயின் பார்த்துக்கிறாங்க. இவருடைய வேலை இப்போ பொலிட்டிக்கலில் தான் புதுசாக இருக்கார். இதில் இல்லை. எஸ்கேக்கும் ஒரு பேர் இருக்குது, சிவகார்த்திகேயன். ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே 3 பேருமே குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹீரோக்கள். 3 பேருமே இதில் லாபி பண்ணாமல் ஜெயிச்சு வந்தவங்க அப்படின்னா 4 பேர். யாருன்னா ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. இவங்க லாபி யாரும் இவங்களுக்காக லாபி பண்ணதே கிடையாது. விஜய் ஜெயிச்சு வந்ததெல்லாம் அவங்க அப்பா லாபி பண்ணி, அவங்க அப்பா அந்தந்த இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி மேலே தூக்கிட்டு அவங்க அப்பா தான். இவங்க யாருக்கிட்டேயும் லாபி பண்ணது கிடையாது. இவங்களே முட்டி மோதி இழுந்துடுச்சு நின்றவங்க. அதனால் இவங்களுக்கு போராட்டங்கிறது ஈஸி. அதே மாதிரி எஸ்கேவுக்கும் போராட்டங்கிறது ஈஸி. ஏன்னா அவர் திருச்சியில் படித்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒரு அந்த டிவிக்குள்ளே காமெடி பண்ணி இது பண்ணி தன்னை தக்க வச்சுக்கிட்டு அப்போ சினிமாவுக்குள்ளே சினிமாவிலேயே தன்னை தக்க வச்சுக்கிறது அந்த ஒரு இது வந்தாச்சு அவருக்கு. அந்த வகையில் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாதாரண நடிகராக இல்லை, அவருக்கும் இப்போ தனுஷ் எப்படி, இவர் சிம்பு எப்படி, அதே மாதிரி இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ. இவருக்கு விஜய்க்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ. விஜய் தன்னை எல்லோரும் சொல்லி ரஜினிக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு. அது இணையானவரா இல்லையாங்கிறது வேறு. ஏன்னா ரஜினி 40 வருஷமாக இன்னும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அந்த நாற்காலியை யாருமே இன்னும் தொட முடியல. இவரும் அவ்வப்போது சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டார், காசு கொடுத்து சொல்லிக்கிட்டார், அவ்வளோதான். விஜய் சூப்பர் ஸ்டார்னு சில ஆட்களை வச்சு காசு கொடுத்து சொல்ல வச்சுட்டார். அது வேற விடுங்க. இந்த படத்துக்கு இந்த அவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த படம் என்னென்னா இந்த படம் பேஸ் இவங்க ஆதரிக்க இன்னொரு காரணம் உண்டு. திமுக காரங்க ஆதரிக்க இன்னொரு காரணம் இது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, இந்தி திணிப்பு போராட்டத்தை எதிர்த்த ஒரு படம். அதை சார்ந்த ஒரு கல்ச்சர், அதை சார்ந்த ஒரு படமாக இருக்கிறனால அதுக்கு ஒரு வரவேற்பு இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். இது ஜனநாயகன் அது ஒரு மசாலா, முழுக்க ஒரு மசாலா. தெலுங்கில் ஒரு படத்துடைய மசாலா. விஜயுடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மசாலா தான் அதிகமாக இருக்கும். குச்சோண்டு ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே குத்துப்பாட்டு, குத்து டான்ஸு, அது இதுன்னு குடிக்கிறது, கும்மாலம் அடிக்கிறது உட்பட எல்லாமே இருக்கும். இது ஒரு மொழி சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்கிறனால இது மேலே ஒரு தனி ஈர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே.
பராசக்தி மேல. ஆமாம், பராசக்தி. அதில் இந்த டைட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு புயலை கிளப்பின படம். ஆமா. 1952 இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு வருஷம் ஓடிச்சு இந்த படம். அப்போவே 40 வாரம் ஓடினது அந்த படம். ஒரு வருஷம் 40 வாரம் அந்த படம் ஓடி மாபெரும் வெற்றி. சிவாஜியுடைய முதல் படமே அதுதான், அது மாபெரும் வெற்றி. அப்போ அந்த அந்த ஒரு பேனர், அந்த பேர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பேருடைய இது ஜனநாயகன் வந்து அவருடைய கமர்ஷியலான படம். அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து துப்பாக்கி கொடுத்தவருக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிவகார்த்திகேயனை பார்த்து. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க இங்க வர்றீங்க, வந்த உடனே சார் தாகத்தோடு சார் தண்ணி வேணுமா சார்னு கொடுக்குறாங்க. தண்ணி குடித்த உடனே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு என்ன அந்த ஆஃபீஸே ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க. விமர்சனம்னா இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இந்த ஆஃபீஸ்னு அந்த அக்கறையோடு நீங்கள் பேசுகிறீங்க, அவ்வளோதான். தண்ணி குடிச்சிட்டு நன்றி இல்லாமல் நீ பேசுகிறீ அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கு? அதாவது அந்த படத்தில் வந்து துப்பாக்கி கொடுத்தது வந்து நன்றிங்கிறது இதே இல்லை. ஒன்று விஜய் ஒரு சிவகார்த்திகேயனை வந்து இதில் திருச்சியில் ஒரு காலேஜில் படிக்க வச்சாரா, இல்லை இந்த உங்களுக்கு விஜய் டிவியில் இவர் தான் சேர்த்து வச்சாரா, இவர் தான் சிவகார்த்திகேயனுக்கு படம் ஒரு ஹீரோவை வச்சு 2-3 படம் தயாரித்தாரா, என்ன பண்ணார்? துப்பாக்கி கொடுத்தாருங்கிறது இருக்கு இல்லையா. ஏன் துப்பாக்கி கொடுத்தாரு? அந்த படத்தை வந்து அந்த படம் குப்பை போகாதுன்னு தெரியும். பல பேர் கொண்டு வந்தால் பல பேருடைய ரசிகர்கள் வருவாங்க. இவரை கூப்பிட்டு அந்த படத்தில் கூப்பிட்டு வந்து துப்பாக்கி கொடுத்த இதுக்கான சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக கொடுத்தது. அதுக்கு அவர் தான் நன்றியோடு இருக்கணும், விஜய் தான் நன்றியோடு இருக்கணும். விஜயுடைய படத்தில் இவர் வந்து விஜய் ஃப்ரீ தானே நடித்து கொடுத்தார வந்து அவர். அதாவது பிரசாந்த் நடித்தார், அவருக்கு ஒரு 8 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தார். பிரசாந்த் நடித்தார், இன்னும் 4-5 பேர் நடித்தாங்க ஹீரோக்கள்லாம். எதுக்கு? அந்த படத்துடைய அந்த கொஞ்சம் ஓரளவு நமக்காக போகட்டாலும் அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் வந்து பார்த்தா அந்த படம் போகுங்கிறதுக்காக. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவங்க வந்து துப்பாக்கி கொடுத்ததில்லை, அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து போனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் இது இந்த படத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சுயநலத்தோடு பண்ணப்பட்டது. அது துப்பாக்கி கொடுத்துட்டா, துப்பாக்கின்னா இந்த இந்தியா பாகிஸ்தானில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் துப்பாக்கி கொடுத்து ஒரு ஃபைட் பண்ண. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு, விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேஜ் நீங்கள் தான் ஆங்கர் ஆகிட்டீங்களா, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவங்க வந்து துப்பாக்கி கொடுத்ததில்லை, அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து போனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் இது இந்த படத்துக்கு வருவாங்க. வந்து துப்பாக்கி கொடுத்ததில்லை, அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து போனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் இது இந்த படத்துக்கு வருவாங்க. அது வந்து எனக்கு அது வந்து பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து ஒரு சிவகார்த்திகேயன் வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு புள்ளியாவாச்சும் விஜய் அவருக்கு காரணமா இருந்திருக்காருல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். இல்லை, விஜயால் அவர் வரவே இல்லை, விஜயால் அவர் பெரிய அளவில் வரவே இல்லை. விஜய் வந்து அப்படி இது பண்ணியிருந்தா அவங்களுடைய அத்தை மகனே தூக்கி கையில் நிப்பாட்டி இருக்கணும். யார் தெரியுமில்ல, அவங்க அத்தை மகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சித்தி பையன். ஆமாம், சித்தி பையன் தான். அவரை வந்து அவரே நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே, கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன சீன்லேருந்து நடிக்க வச்சு இது அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது விஷால் தானே வாய்ப்பு கொடுத்தாரு. விஷால் தானே 7-8 படம் வாய்ப்பு கொடுத்தாரு. உங்கள் சொந்த சித்தி பையனுக்கே நீங்கள் தரல, வாய்ப்பு தரல, என்கரேஜ் பண்ணல. எப்படி நீங்கள் வந்து விஜய் இவர் சிவகார்த்திகேயனை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க? தனக்கு எதிராக சிவகார்த்திகேயனுக்கு வந்து குழந்தைகள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு ஹீரோவுக்கு வந்து குழந்தைகள் பெண்கள் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும், எந்த படம் போட்டாலும். ஏன்னா வந்து குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க. ஒரு ஆண் வந்து ரசிகனாக இருந்தால் அவன் மட்டும் வந்து பார்ப்பான் படம். ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குடும்பத்தோடு வந்து படம் பார்ப்பாங்கங்கிற ஒரு சைக்காலஜி இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு 3 பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி இருக்குது, பெண்கள் குழந்தைகள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதேமாதிரி வடிவேலுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் ரசிகர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாதது. அதே மாதிரி தான் இவர் வந்து இவருக்காக ஒன்றும் பண்ணுங்கள, ஒரு புல்லும் புடுங்கலை, ஒரு வெங்காயம் வெட்டலை, ஒரு வெள்ளை பூண்டும் வெட்டலை. அவர் சும்மா இவங்க நன்றிங்கிறது என்ன இருக்குது? நன்றி இதில் ஒரு துப்பாக்கி கொடுக்க மாதிரி ஒரு சீன் வச்சுட்டா நன்றியா? அதுக்கு துப்பாக்கி கொடுக்குற சீன் மாதிரி நீங்கள் வச்சதே, இந்த சீன் வச்சதே உங்கள் படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு வந்து கொடுத்தீங்க துப்பாக்கி. அப்போ வந்து அது துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்றது என்னோட இடம் உனக்கு தான் சொல்கிற மாதிரி இல்லை, அது கிடையாது. என்னுடைய ரோல் அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் சிவா நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் வந்து ஏன்பா என்னுடைய கேரக்டரை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல.
அப்படி பண்ணல, துப்பாக்கி இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா, துப்பாக்கி அதை எதுக்காக, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வரும்போது அவருடைய ரசிகர்களும் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்றதான். இதில் வந்து நன்றியும் வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா தற்குறித்தனமாக பேசிக்கிறது, நன்றி நன்றி கெட்டத்தனமாக. நான் அவர் தான் இவரை படிக்க வச்சாரா, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா, அவரை வச்சு தான் விஜய் தான் அவருக்கு படம் கொடுத்தாரா, விஜய் தான் இந்த சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக உருவாக்குனாரா, என்ன சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ணல. இவர் ஒரு வடிவேல் விவேக் ஒரு படத்தில் கேட்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இந்த முருகன் செல் முருகன் கேட்பார், உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணல, அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்ல, அதே தான் அவர் ஒன்றும் யாருக்கும் பண்ணது கிடையாது, எங்களுக்கு உட்பட. விஜய் அவர்கள் பண்ணல சார். ஆனா தனுஷ் அவர்கள் தானே இவருக்கு படத்துல வாய்ப்பெல்லாம் கொடுத்து படத்துல நடிக்கலாம் வச்சாங்க. அவருக்குமே இவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு தானே சொல்றாங்க. அது வேறங்க, அது வேற விஷயங்கள். அதாவது தனுஷுக்கும் அவருக்குள்ள பல விஷயங்கள் இருக்கலாம். தனுஷ் வந்து அதை வந்து ஒரு இந்த படம் 3ல், அதாவது முதல்ல ஒரு மெரினான்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டார் ஹீரோவா. அதுக்கு பிறகு அந்த 3 படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தானே, சாதாரணமாக ஒரு கேரக்டர் பண்ணால். அதுக்கு பிறகு அவரை வச்சு 2 படம் தயாரித்தார். அந்த 2 படமும் சக்ஸஸ் ஆச்சு இல்லை, ஜெயிச்சிட்டார் இல்லையா. அவர் தோல்வி அடையலையே. நானும் ரவுடி தான் அதே மாதிரி அவருக்கு யாருக்காக, நயன்தாராக்காக தயாரித்தார். நயன்தாராக்காக தயாரித்தது, அதனால் நானும் ரவுடி தான். அதில் வந்து நயன்தாராவுடைய லவ் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்காக நயன்தாரா அவருக்கு நன்றியோடு இல்லை அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போகிறது வேறு. இவர் அந்த மாதிரி எல்லாம் கோர்ட்டுக்கு போகலையல்ல. சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கும். நண்பர்களாக இருந்தவங்க திடீர்னு யாராச்சும் ஒரு புதுசாக வரும்போது, ஒருத்தர் உயரும்போது பிடிக்காது. இவர் இப்போது வந்து தனுஷை தாண்டி வந்துட்டுருக்கார் இப்போது. அதுதான் அங்கே எழுத்துல ஆகும் கொஞ்சம். தனுஷ் அதே மாதிரி தனுஷ் வந்து இவருக்கு சிம்புக்கு என்ன இது பண்ணார், சிம்பு முடிஞ்ச வரைக்கும் மொட்டம் தட்டி தானே வந்தார். நண்பர்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ளே, முன்னாடி பார்க்கும் நண்பர், உள்ளுக்குள்ளே நிறைய குழி வெட்டுற ஆட்களும் நிறைய இருப்பாங்க, கூட யாராவது இருப்பாங்க. ஓகே சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி படம் இருக்கு இல்லையா, 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 10ஆம் தேதி மாற்றுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? இல்லை, அந்த கதை மேலே இருக்க இதுதான். உங்களுக்கு ஒரு படம் நல்லா இருந்தால் கதை ஏற்றுக்கொள்ளப்படும் போது மக்கள் ஏற்றுக்குவாங்க. பெரும்பாலும் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த 9ஆம் தேதி ஜனநாயகன் எப்படின்னு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி இந்த படம் எப்படின்னு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி இந்த படம் நல்லா இருக்குன்னா இது பிக்கப் ஆகும், ஜனநாயகன் சரியில்லைன்னா ட்ராப் ஆகும். அதாவது 3 நாள் ஓடிடும். அது கலெக்ஷன்லாம் எடுத்தோம். கடைசி படம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்கு பிறகு நீங்கள் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டீங்க. அது கடைசி படங்கிறதுக்கால கடைசியாக ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் கடைசியாக வந்து பார்த்துட்டு போவாங்க. அதனால் அதை வந்து அந்த கலெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்னா படத்தினுடைய கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த படம் ஓடும், நிற்கும். இப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து சின்ன படம் தான், 5 கோடியில் கலெக்ஷன் பண்ணாங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்தாங்க. இப்போ 10 கோடி ரூபா கிட்ட கலெக்ஷன் ஆச்சு, போயிட்டு இருக்கு. சில படங்கள் சின்னதாக தான் இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 90 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. அது எடுத்ததே ஒரு 10 கோடிக்குள்ளே தான் செலவு பண்ணதே அவங்க. அந்த ஒரு நல்ல கதை இருக்கும்போது அந்த படம் போயிடும். எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்தாலும் அந்த நல்ல கதை இருக்கணும். ஒரு சூப்பர் ஸ்டாருங்களால படம் ஓடிடாது. இவருடைய தொடர்ந்து 2-3 படம் ஃபெயிலியர் தான் விஜய்க்கு. படங்கள் ஃபெயிலியரே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அரசியலுக்குள்ளே போகிறார். அந்த பக்கம் லாஸ்ட்டாக வந்து கோட் படம் மட்டும் தான் செட் ஃப்ளாப் ஆச்சு, மீதி எல்லாமே ஹிட்டு தானே. ஹிட்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க, 300 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கான வட்டி என்ன? மீட்டர் வட்டி தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 20% வட்டி அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது ஒரு கோடி 100 கோடி அப்படின்னு அந்த 20% வட்டின்னா எவ்வளோ 300 கோடி ரூபாய்க்கான செலவு. அது அந்த மாதிரி அந்த பார்த்தா நிறைய வந்த மாதிரி இருக்கும். இந்த வட்டி ஏற ஏற உங்களுக்கு வந்து அந்த செலவுகள் அப்படி அடிச்சுட்டு கடைசியில் வந்து அப்பப்பா இந்த ஜாட்டை மட்டும் மிச்சமாச்சு அப்படிம்பாங்களே, குதிரை வாங்கினது இந்த சாட்டை மட்டும் தான் மிச்சமாச்சுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய படங்கள். அதுதான் உங்களுக்கு இவர் ராமநாராயணன் எடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா 25 படம் எடுத்து கொடுத்துருவார். அந்தளவுக்கு அவருக்கு பண்ணார். ஒவ்வொரு படமும் அதில் வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணார். ஒவ்வொரு படமும் 50,000 ரூபாய்க்குள்ள சில படங்களும் பண்ணியிருக்காரு, 5 லட்ச ரூபாயில் படம் பண்ணியிருக்காரு, அது 50 லட்சமாக எடுத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சின்ன படங்கள். அந்த மாதிரி இந்த ஒரு கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் இது ஓடும், இல்லை தான் இதாகும்.
ஓகே சார். கதைக்காக மட்டும் தான் இவங்க டேட் வந்து மாத்தி வச்சிருக்காங்களா? வேற எந்த உள்ள இவர் ஒரு அர்த்தங்களும் ஒரு இல்லையா? அதான் அது இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. ம், ம், சிவகார்த்திகேயன் நம்பிக்கை இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே சூர்யா நடிக்க வேண்டியது. ம். சூர்யா வந்து அவருடைய டேட் கிளாஸ் ஆனதால் அது தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து இவர் இந்த நல்ல சப்ஜெக்டாக இருக்குன்னு இவர் ஓகே சொல்லிட்டு அது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 3 பேர் நடிக்கிறாங்க. ம், வில்லனா வந்து நம்ம மோகன் விஜய், மோகன் ரவி. ம். ரவி மோகன். ஆமாம், ரவி மோகன் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அதர்வா பண்ணுறாரு. ம், இவங்க ஒரு பெரிய ஹீரோக்களாக தான் 3 ஓரளவு ஹீரோக்கள். இதில் இவனும் ஒரு பெரிய ஹீரோ. ம். அதில் இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி படம். ஏற்கனவே சூரரை போற்று ஒரு சுமாராக நல்ல படம், சூப்பரான ஒரு படம் கொடுத்துருந்தாங்க. ஒரு அவங்க தர்ற ஒரு மொழி சார்ந்த ஒரு படம், தமிழ்நாட்டுக்குரிய கல்ச்சரை சொல்லக்கூடிய ஒரு படம். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ பராசக்தி படத்துல வந்து நிறைய ஹீரோக்கள் முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. இப்போ விஜயோட படத்துல வந்து முன்னணி நடிகர்கள் நடிச்சா மட்டும் அவர் படம் ஓடாது, அதனால அவர் நடிக்க வச்சு ஓட வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஸோ அதே மாதிரி நம்ம இதை கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி தான், நான் அதான் அதுதான் யார் நடிக்க வச்சாலும் அதுதாங்க. இவருக்கும் சொன்னாலும் சரி, அவருக்கும் சொன்னாலும் சரி, அதே தான். அதாவது ஒரு படத்தை ஒரு ஹீரோ, அதாவது நீங்கள் கேரளாலேருந்து ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்கன்னா அந்த ஏரியா பிஸ்னஸ் ஆகணும்னு பார்ப்பாங்க. அந்த கர்நாடகத்திலேருந்து ஒருத்தர் வந்து சிவராஜ்குமார் நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் அந்த கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த படம் பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த இதுக்காக தான் சில பல மொழியை சேர்ந்தவங்க கொண்டு வருவது பேன் இண்டியா அதுக்காக தான். இதில் தமிழ்நாட்டிலே வந்து ஓரளவு கொஞ்சம் பேர் பெற்ற ஒரு நடிகர்கள் வரும்போது அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மொழி சார்ந்த ஒரு படம், இந்த கலாச்சார சார்ந்த படம். அதே சமயத்தில் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியலாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக தான் பண்ணியிருக்காங்க. அது பக்கா கமர்ஷியல் மாஸ். இவருடைய விஜயுடைய ஜனநாயகன் பக்கா கமர்ஷியல், பக்கா வந்து மாஸ். இது மசாலா தான், முழுக்க மசாலா தான். அது மசாலா படம்னு சொல்லும்போது அவருக்கான ஒரு வரவேற்பு இருக்குது, இதுக்கான ஒரு வரவேற்பு இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து 60 இடத்துல வந்து சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. 60 இடங்கள்ல வந்து சென்சார் கட் பண்ணி தூக்கி இருக்காங்களாம். ஸோ ஏன்னா வந்து அது அந்த யூஏ கிரேடுக்காக நீங்கள் இதை பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதை பண்ணிட்டு போயுமே அவங்க காட்டியிருக்காங்க, ஆனால் கொடுக்கல. ஸோ சென்சார் கட்டில் வந்து என்ன, அந்த சென்சார் கட் போர்டிங்கில் என்ன நடந்திருக்கும் சார்? சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து தானே இது பண்ணுறாங்க. சென்ட்ரலுக்கு அவர் நெருக்கமானவர் தானே, அதனால் நெருக்கடியெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைலன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காக ஒரு 60 கட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த படம் வந்து 3 மணி 10 நிமிஷம் அது ஜனநாயகன். இப்போ அதை கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கட்டுன்னா ஒரு சின்ன கட்டு தான் வரும். ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் ஒரு டைலாக் இருக்கும். இல்லை ஒரு டைலாக் இருக்கும் சில நேரங்களில். அந்த டைலாக் வைலன்ஸ் ஏற்படுது. இந்த சீன், அந்த ஃபைட் சீன் வந்து இப்போ தான் நீங்கள் ஒரு அடிச்சா இவ்வளோ ரத்தம் கொட்டுமே, அந்த மாதிரி ரத்தம் கொட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும், வேறு மாதிரி எதுனா இருக்கும். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும்போது சில சீன் கட் பண்ணுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் இன்றைக்காவது சென்சார் இதாக இருக்குது, அந்த காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு வரிக்காக ஒரு படம் மாற்றுது, ஒரு சென்சாரில் இதை அனுமதிக்க மாட்டேங்குன்னு சொன்னோம். அதாவது மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும், இந்த வார்த்தை. இது வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைன்னு சொல்லப்பட்டு இது அதுக்கெல்லாம் சென்சார்லாம் இதாக இது பண்ணது உண்டு, சொல்லது உண்டு அன்னைக்கு. அது என்ன ஒரு ஃபஸ்ட்டு நைட்டுக்கான ஒரு பாடல் அது மலராத பெண்மை மலர்னு சொன்னோம். அது ஒரு இதாக தெரியுது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலன்ஸ் இருக்குது, சண்டை காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுக்கு அரசியல் டைலாக்ஸ் நிறையா இருக்கும், பொலிட்டிக்கல் டைலாக் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதுவும் கலந்துருக்கு. பொலிட்டிக்கல் டைலாக்ஸும் எல்லாமே இதில் நிறைய பேசியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு. ஆனாலும் கூட அது எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு தெரியல. அது சில இடங்கள் அதையும் கட் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை வரும்போது சில கட் பண்ணுவாங்க. தேவையான உங்களுக்கு அவரை டைரெக்டாக சாடுறதுங்கிறது வேறு, அதை சார்ந்து வேறு ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் சில மிருகங்கள் காட்டக்கூடாது, இதெல்லாம் காட்டக்கூடாது சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி 60 கட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 50 கட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பராசக்தி அதிலே உங்களுக்கு வந்து சில மொழி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த உங்களுக்கு ஹிந்தி திணிக்காதேங்க அன்றைக்கி போராட்டம் அதுதானே நடந்தது. அதுக்காக நடந்த ஒரு இதுதான் ஃபைட் அது. அதனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இப்போ ஹிந்தியை திணித்தானே இங்கே திணிக்கிறாங்க. ஹிந்தியை 3 மொழி கல்வி வேணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி சில கருத்துக்கள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் நீக்கணும்னு சொல்லுவாங்க, கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ரிவைசன் கமிட்டி போயிட்டுருக்காங்க, மறுபடியும் போயிருக்காங்க. அதை வந்து அதுக்காக போராடி பேசி ஏதாச்சும் பண்ணிட்டு வருவாங்க அவங்க. ஓகே சார்.
இப்போ ஜனநாயகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கட்டு ஓகேவா? ஸோ அது அந்த 60 இடத்துல கட் பண்ணிட்டாங்கன்னா படத்தில் வேற என்ன இருக்கும் சார் சுவாரஸ்யமாக? 60 கட்னா நீங்கள் முழு சீனாக கட் பண்ணுறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அந்த கட் ஒரு 1 மினிட் வீடியோ 1 மினிட் வரலாம். அல்லது என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து சைலண்ட் இது பண்ணுவாங்க. அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு சவுண்டு வேறு மாதிரி கொடுத்துட்ருவாங்க. அந்த டயலாக் கட் பண்ணணும், கட் பண்ண முடியலைன்னா அதை ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுத்துருவோம், அதை இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக படம் முழுக்க கட் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு பிட்டு, இந்த பிட்டு நீங்கள் நீக்கணும், இதை நீக்கணும், இதை நீக்கணும் ஃபுல்லாக பார்த்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எதை நீக்க முடியுமோ நீக்கலாம். சிலது தவிர்க்க முடியாது. சார் இது வந்தால் தான் நல்லாயிருக்கும், அது வந்தால் தான் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, அதுக்காக விளக்கம்லாம் சொல்லுவாங்க. அது விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும், சில நேரங்களில் அது விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு பிறகு அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் கட் பண்ணிட்டு வரணும். ஓகே சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க படத்தோட இந்த 2 டீமுமே மூவி டீமுமே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுறது தான் போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ லான்ச்சுமே பண்ணுறாங்க. ஆமாம். போன வாரம் ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துருந்துச்சு. இந்த வாரம் சண்டே அன்னைக்கு 4:30 மணிக்கு ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பராசக்தி ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது வந்து டக்குன்னு எடிட் பண்ணிட்டு நாளைக்கு 3 மணிக்கெலாம் வந்து சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆடியோ லான்ச்சில் இவங்க வந்து மோதிக்கிறாங்க. ஸோ இந்த மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு போட்டிக்கு நீ வந்தாச்சு. இப்போது விஜய்க்கு போட்டி இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தார் விஜய். கடைசி படம் நம்ம தனியாக வரும், தனியாகவே எல்லோரும் வந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணோன்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் அவர் நினச்சிட்டு இருந்தார், கனவு கண்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி முடியலை. திடீர்னு ஒரு போட்டிக்கு ஒரு படம் வரும்போது அது ஒரு சாதாரண ஏப்பச்சேப்ப ஹீரோவாக இருந்தால் இவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டார். ஏதாச்சும் ஒரு விஷால் வந்திருந்தாலும் இவர் கணக்கில் எடுத்துருக்க மாட்டார். கார்த்தி வந்திருந்தாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டார். சூர்யா வந்தாலும் கணக்கில் எடுத்துருக்க மாட்டார். சிவகார்த்திகேயன் சொல்லும்போது ஏறக்குறைய இவருக்கான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அவருக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை தாண்டி அந்த கதையும் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது இல்லையா? அந்த கதை நல்லா இருக்குன்னு ஒரு டாக் இருக்கும்போது நம்ம கதை வந்து வீக்காக இருக்குது, பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற போட்டிகள் தான். இவங்க ஒரு விஜய் இது பண்ணுறாரோ இல்லையோ, கூட இருக்கிற சுற்றி இருக்கிற அல்ல கைகள்லாம் அதை பெருசாக இது பண்ணுவாங்க. நம்ம படம் தான், நம்ம இது தான், நாங்கள் தான் சார், நீங்கள் நீ நடந்தாலே சூப்பர்னே, நீங்கள் நடந்தாலே 400 பேர் வருவானே அப்படின்னு இப்படி கதை விடுறாங்களே, அந்த ஆட்கள் தான் இந்த பில்டப் பண்ணுறது. பில்டப் பண்ணி இன்னும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இவங்க அந்த கதையின் மேலே உள்ள நம்பிக்கையில் இவங்க கொஞ்சம் அதே சமயத்தில் உங்களுக்கு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு நீங்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் உங்களை நல்லா பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், உங்களை இது பண்ணிக்கணும். இப்போ நான் எங்கள் ஏரியாவிலேருந்து வரும்போது போஸ்டர் இது வரைக்கும் வந்து விஜய் போஸ்டர் தான் அதிகமாக பார்த்துருப்பேன் எங்கள் ஏரியாவில். இன்றைக்கி பார்த்தா பராசக்தி போஸ்டர் தான் தாம்பரம் வரைக்கும் இருக்குது. ஹரி யாரோ பேரில் இந்த அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் போஸ்டர் பாண்டி இதில் தாம்பரம் வரைக்கும் இருக்குது. அதாவது நீங்கள் சின்ன ஏரியாவிலேருந்து ஆமாம் ஒரு கிஷ்கிந்தா அதுக்குள்ளேருந்து வர்ற இதுலேயே வந்து ஒரு 10 போஸ்டர் அங்கங்கே ஒரு 50-60 போஸ்டர் பார்த்துருவேன். இப்போ இதுக்கு முன்னே வரைக்கும் நான் ஜனநாயகன் இவருடைய விஜய் போஸ்டர் தான் அதிகமாக பார்த்துருப்பேன். ஜனநாயகத்துக்குள்ள போட்டி போடுறதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்களா சார்? பயந்து இல்லை, இவங்களும் அதாவது நீங்கள் களத்தில் வந்தாச்சு, பயப்பட தேவையில்லை. களத்தில் நின்றாகணும். ஒன்று வெற்றி தோல்வி வந்து மக்கள் தான் தரப்போகிறாங்க. அதில் வந்து களத்தில் நிற்கும் போது நீங்கள் நானும் இருக்கேன்னு காட்டிக்கணும்ல. நான் இல்லை, அதாவது அவர் மட்டும்தான் நிற்கிறான்னு சொல்ல முடியாது, நானே இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கணும்னு சொல்லும்போது இவங்களும் களத்தில் அதே மாதிரி இப்போ அவங்களும் ஒரு எந்த சேவரை எடுத்தாலும் போஸ்டரை போட்டுங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆமாம், சொல்லுங்கள். அடுத்தது இந்த விஷயத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்ததாகவும் படம் வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம படம் தான் வருது, நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் தான் ஆர்வமாக இருந்ததா சொல்கிறாங்களே, அது உண்மை தான்? அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்திருக்கு, அப்போ நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது பொங்கல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 6 நாள் வரைக்கும் நடக்கும் பொங்கல். தீபாவளி நின்று தான் 2 நாள். இது பொங்கல்னு சொல்லும்போது உங்கள் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் 10ஆம் தேதி ஆமாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போது மக்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, நிறைய வந்து தேட்டருக்கு விழுவாங்க. இவங்க முதல்ல வந்து இவங்களுக்கு 1000 தேட்டருன்னா நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு 500 தேட்டருன்னு வரும். நெக்ஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு தேட்டர் மாறும். அடுத்து வந்து உங்களுக்கு பொங்கல் 10ஆம் தேதிக்கு பிறகு எந்த படம் நல்லா இருக்குன்னோ அவங்களுக்கு தேட்டர் கூடும். சப்போஸ் பராசக்தி நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு தேட்டர் அதிகமாக பண்ணுவாங்க. ஜனநாயகம் சுமார்னா தேட்டர் குறைப்பாங்க. இது அதாவது நான் சொன்னேன்ல, படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் மக்கள் அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த தேட்டரும் கூடிடும். இங்கே தேட்டர் குறையும். அதுதான். நீங்கள் தேட்டர்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சார். இப்போ வந்து 2 படமே இருக்குது, 2 படத்துமே வந்து தேட்டர் வந்து எவ்வளோ ஒதுக்குவாங்க சார்? ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் போகிற ஒரு விஷயம்,
பராசக்திக்கு தான் அதிக தேட்டர் கிடைக்கும், அதுவும் வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பராசக்தி போட்டுட்டு சின்ன ஸ்க்ரீன்ல வந்து ஜனநாயகம் போடுறதா அப்படி பிளான் கிடையாது, பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்க. கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கு அதிகமாக தேட்டருக்கு தர்றாங்க இவங்களுக்கும். எதுக்கு? எந்த படம்? இப்போ ஜனநாயகனுக்கு அதிக தேட்டர் இருக்குது, அவங்களுக்கு கம்மியாக தான் வருது முதல்ல. ம். ஒரு 500 தேட்டருக்குள்ளே தான் அவங்களுக்கு வருது. இவங்க இந்த 700 800 தேட்டருக்கு மேலே இவங்களுக்கு வருது, இவங்களுக்கு தான் அதிகமாக வருது. ம். அதுக்கு பிறகு அதாவது நான் சொன்னால அந்த 10ஆம் தேதிக்கு பிறகு தான் தேட்டர் கூடும் குறையும். ம். படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு தேட்டர் அதிகமாக பண்ணுவாங்க. தேட்டர் இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் வந்து அவங்களுக்கு தேட்டர் அதிகமாகவும் இவங்களுக்கு குறையும். ஓகே. இப்படி மாறி மாறி வரும் தேட்டர். சப்போஸ் ஜனநாயகத்துக்கு குறைச்சு கொடுக்குறாங்கன்னா சார், ஜனநாயகம் குறைச்சி தரவே இல்லையே, அதிகமாக தான் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் குறைச்சு கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா முதல் நாளே எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டேவே போய் இல்லை அது பார்க்க கிடையாது. மாட்டாங்க உங்களுக்கு இல்லையா? முதல்ல மறுநாள் யாரும் குறைச்சி தர மாட்டாங்க. ம். இப்போது 1000 தேட்டர் போட்டிருக்கோம், 1000 தேட்டர் போகும். ஓகே. இந்த 1000 தேட்டர்லேயே முதல் ஷோவிலே முதல் நாளே வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, மிகப்பெரிய அளவில். முதல் நாள் வந்து அவரோட ரசிகர்கள் வருவாங்க, கொண்டாட்டமாக இருக்கும். மறுநாள் வந்து அது எப்படி இருக்குன்னு மறுநாள் தான் தெரியும். மறுநாள் வந்து போகலாமா இல்லையா அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து தேட்டர் குறைக்கலாமா இல்லையான்னு தேட்டருக்காரன் தான் நினைப்பான். ஓகே. இவங்க யாரும் கிடையாது, தேட்டருக்காரர் தான் முடிவு பண்ணுவார். இல்லை நமக்கு சுமாராக போகுது, பெருசாக போகலன்னா நீங்கள் மேட்னி மட்டும் போடுங்க, அல்லது நைட் ஷோ மட்டும் போடுங்கன்னு இப்படி மாற்றிடுவாங்க. இது இது மார்னிங் ஷோ, இது நைட் ஷோ அப்படின்னு மாற்றி விட்ருவாங்க. எக்ஸ்ட்ரா இதில் கொண்டாந்து விடுவாங்க. அது வந்து தேட்டர் நல்லா இருக்குங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது தான். ம். ஏன்னா சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேது படம்லாம் யாரும் வாங்காமல் இருந்தாங்க. வேணுமோ ஒரே ஒரு 4 நாள் மட்டும் கொடுங்க போகிறோம் அப்படின்னா. தலைவி தானே? ஆமாம், சேது அந்த காலத்திலே. ஓ, அவரா? ஆமாம், விக்ரமுடைய சேதுவே வந்து 2 நாள் மட்டும் போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு பத்திரிகைகள்லாம் இப்போ பெருசாக பாராட்ட ஆரம்பித்த பிறகு ஃபிக்கப் ஆகுது தேட்டர். உடனே 2 நாள் மட்டும் சொன்னவங்க எடுத்தவங்க மறுபடியும் சார் எங்களுக்கு ஒரு மாதம் கொடுங்க மறுபடியும் கூப்பிட்டு கேட்டு வாங்கி 1 மாதம் 2 மாதம்னு போட்டு இது பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபிக்கப் எப்படி ஆகுது, படம் எப்படி ஜனங்க கொண்டாடுறாங்கன்னு பொறுத்து தான் அந்த படத்துக்கு மரியாதை. ஓகே சார். இப்போ 2 படம் மோதுறதுன்னு ஆகி போயிடுச்சு சார். இப்போ 2 படத்துல வந்து எந்த படம் வந்து வின் பண்ணும் நீங்க? எந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஓடி ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், கதை தான். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே அந்த கதை என்ன அப்படிங்கிறதான். ம். ஹீரோ பெரிய ஹீரோ ஆனாலும் கூட அந்த கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக ஓடும். கதை சரியில்லை, ஒரு மசாலாவாக இருக்குது, சாதாரணமாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு அவருடைய ஆடியன்ஸ் ஒன்று இருப்பாங்க, அவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு 3 நாள் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கு பிறகு அப்படியே இறங்கிடும். கதை நல்லா இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்கப் ஆகும்போது அந்த படம் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். எந்த கதை நல்லா இருக்குது, அந்த ஜனங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அதை பிடிச்சி தான். இந்த 2 படத்துலையுமே வந்து வசூல் ரீதியாக அதிகமாக வரும்னா எது நீங்கள் கெஸ் பண்ணுறது? உங்களுக்கு வசூல் ரீதியாக இது வரலாம், ஜனநாயகன் வரலாம். ஏன்னா அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்கீங்க, அது வரலாம். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு மாஸ் ஹீரோங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, லேபிள் போட்டு வச்சுருக்கீங்க, அது வசூல் ஆகலாம். ஏன்னா அதுக்கான செலவு, அவருக்கு சம்பளமும் ஜாஸ்தி தானே. அவருக்கு 200 கோடி ரூபா சம்பளம் தரீங்க, 250 கோடி ரூபா சம்பளம் தர்றீங்க. இப்போ படத்தோட செலவெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஏறக்குறைய 600 கோடி ரூபா நீங்கள் எடுத்தாகணும். 1000 கோடி அடிச்சிடுமா சார்? 1000 கோடி அடிக்க முடியாது சொல்கிறாங்க. 1000 கோடி அடிக்க முடியும்னா நீங்கள் சொன்னேன் இல்லையா அந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங் நடக்கும்ல, ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து 5 கோடி கிட்ட 5.9 கோடி கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 3 கோடி வந்துடுச்சு. இப்போ மொத்தம் எவ்வளோ வச்சு 8 கோடி ரூபா. நீங்கள் 400 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 8 கோடி ரூபா எடுத்தால் போருமாங்க? இன்னும் இருக்குல்ல சார், ஒரு மாதம் இல்லை அதாங்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் 1000 கோடி இல்லை, கலெக்ஷன் ஆகும். அவங்க 1000 கோடி போகணுன்னு பார்க்குறாங்க, அது கலெக்ஷன் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா போட்டியாக இன்னொரு படம் வந்தாச்சு இல்லையா, வரும்போது உங்களுக்கு அந்த கலெக்ஷன் நிற்கும். அதனால தான் அந்த பயம்தான் அவங்களுக்கு. அந்த ஒரு படமே இருந்தால் கலெக்ஷன் பண்ணிடலாம், இப்படி 1000 கோடின்னு சொல்லலாம். அப்புறம் அவருடைய அல்லக்கை காசு கொடுத்தாலே சொல்கிறதுக்கு சில வாடகை வாய்கள் நிறைய இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இது வந்து 1000 கோடியை தாண்டிடுச்சு, 2000 கோடி தாண்டிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாடகை வாய்கள் இருக்குது. இவர் காசு கொடுத்தே வாடகை வாய்கள் நிறைய வச்சுருக்காரு விஜய். அதுக்குன்னு காசு கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்குன்னு இவருக்குன்னு அந்த தூபம் போடுறதுக்கு அல்லக்கைகள் நிறைய இருக்காங்க. அவங்க சொல்லலாம் இது மாபெரும் படம், இது படத்தை இந்த மாதிரி ஒரு படமே வந்தது இல்லைன்னு சொல்லலாம். இருக்காங்க நிறைய பேர், அது நம்மளாம் சொல்ல முடியாது. அது அப்போ நம்ம ஜனங்களுக்கே தெரியும் அந்த அல்லக்கைகள் யார் அப்படின்னு தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் பராசக்தி மக்கள் ஒரு பக்கம் வந்து நான் எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் சொல்லிட்டு மக்களோட கருத்து ஒரு பக்கம் இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா எந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு? அதாவது விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருடைய எஸ்எஸ்சி அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவர். அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. அதேமாதிரி விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த். அவரை தம்பின்னு தான் சொல்லுவார், ஒரு அண்ணன்னு சொல்லுவார். அந்த வகையில் அந்த படத்தையும் பார்த்துருப்பார். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பராசக்தி படத்துக்கு தான் குரல் கொடுத்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காரணம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டார். அந்த காலத்தில் வந்து அவர் சின்ன பையனா 7வது 8வது படிக்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்கிட்டார் விஜயகாந்த். அதனால் அவர் இருந்தால் பராசக்தி படத்துக்கு தான் ஆதரவாக குரல் கொடுத்துருப்பார். காரணம் என்னென்னா அவர் வந்து அவனுடைய ஹிந்தி டீச்சருடைய சைக்கிளெல்லாம் பஞ்சர் பண்ணியிருக்காரு, சைக்கிள்லாம் ஒடிச்சிருக்காரு. அதனால் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பயங்கர அடி வாங்கினதெல்லாம் வேற கதை. இல்லை, ஹிந்தி எதிர்ப்பை வந்து எதிர்த்தாங்க அன்றைக்கி, ஹிந்தி திணிப்பை. அப்போது அந்த போராட்டத்தில் இவரும் கலந்துக்கிட்டார், விஜயகாந்தும். அதனால் அந்த மொழி சார்ந்த ஒரு படம் வரும்போது அவர் தமிழுக்கு வந்து நிறைய குரல் கொடுப்பார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னா நிறைய அவருடைய படங்களில் நிறைய அந்த டைலாக்லாம் வரும். அப்படி இருக்கும்போது இவர் இந்த வந்து பராசக்தி படத்துக்கு அவர் குரல் கொடுத்துருப்பார் அப்படின்னு எனக்கு இது. ஏன்னா எனக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதினாங்கிற முறையில் நான் சொன்னேன். அவர் ஹிந்திக்கு எதிர்த்தவர், தமிழுக்கு குரல் கொடுத்தவர். அந்த வகையில் நீங்கள் பராசக்தி அதுதான் செய்யுது, தமிழுக்காக தான் குரல் கொடுக்குது. அது ஒரு மொழி சார்ந்த ஒரு படமாக இருக்குது, வாழ்வியல் சார்ந்த ஒரு படமாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் கமர்ஷியலாக இருக்குது, பக்கா கமர்ஷியலாகவும் இருக்குது. அந்த சாங்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து அநேகமாக விஜயகாந்த் சார் வந்து பராசக்திக்கு தான் இது பண்ணியிருப்பார், குரல் கொடுத்துருப்பார். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே பராசக்தி படம் ஒரு நல்ல கதைன்றதுனால தான் சிவகார்த்திகேயன் போட்டி போடுறதுக்கு முன்னர வராரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சப்போஸ் இந்த பராசக்தி படமா இல்லாமல் அது இந்த மாதிரி அவர் நடிச்ச வேறு ஏதாச்சும் படம் மாதிரி வந்து இருந்திருந்தால் அவர் முன்னாடி வந்திருப்பாரா? இல்லை, அவர் வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலே வந்து தயாரிப்பாலும் இறங்கி வரணும், தயாரிப்பாலும் துணிஞ்சு வரணும். ஏன்னா இவர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கு வந்து அவர் செலவு பண்ணுறவர் இல்லையா? சப்போஸ் படம் போகலன்னு என்ன ஆகுதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல. பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு ஏறக்குறைய 60 கோடியோ என்னமோ சம்பளம் அவருக்கு, சிவகார்த்திகேயன். அது போக மற்ற ஆட்கள் இருக்காங்க. இவர் 60 கோடி சம்பளமா? ஆமாம் இருக்குது, சிவகார்த்திகேயன் இருக்குது. அப்புறம் இவர் இருக்கார், நம்ம ரவி மோகன் இருக்கார், அவருக்கு சம்பளம் இருக்குது. அவர் ஏறக்குறைய ஒரு 20 ரூபா நினைக்கிறேன் சம்பளம். 20 கோடியா? இவரை விட கம்மியா அவருக்கு இருக்குமா? இல்லை, அவருடைய ஹீரோ. ஒரு சைடில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹீரோ தானே. இந்த சைடில் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ, அந்த சைடில் ஒரு மார்க்கெட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அந்த மார்க்கெட் வேல்யூ வச்சு தான் சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க இந்த படம் இவங்களுடைய நடித்தா இவங்களுடைய படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் சம்பளம் நிர்ணயிப்பாங்க. ஓகே சார். இந்த 2 படத்தை பற்றியுமே வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்ககிட்ட நீங்கள் பேசினதுக்கப்புறமா நல்லா கிளியராகவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார். நன்றி.